இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய எல்லாவற்றுக்கும் அவர் அன்புள்ளவராக உங்களுடைய காரியங்களை கரிசனையாக அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே சமாதானத்தையும் இயேசு தம்முடைய இளைப்பாறுதலையும் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் ஆவலா இருக்கிறார். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். மகளே மகனே, நீ கவலைப்படாத. உனக்கு இந்த நாளில ரட்சிப்பு வந்தது. இந்த நாள் உனக்கு சுகம் உண்டாயிடுச்சு. நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏதாச்சும் நம்ம வாங்கி ட்ரை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏசப்பாவை நீங்க ஒரே ஒரு ட்ரை மட்டும் கொடுத்து பாருங்களேன். எதுவுமே காசு பணம் எதுவுமே எதிர்பார்க்காத ஆண்டவர், நீங்க ஒரே ஒரு வாட்டி அவரை ட்ரை பண்ணுங்க. ஏசப்பாவோட அன்பை ருசித்து பாருங்க. எதுவா இருந்தாலும் ஏசப்பாவை தேடுங்க. வாட்டி முழங்கால் போட்டு இயேசுவே என்று கூப்பிடுங்க. அது மாத்திரம் நீங்க செய்து பாருங்க. உங்களோட குடும்பங்கள அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏசப்பா உங்களுக்கு காண்பிப்பாரு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர் உங்க பக்கத்துல வருவார். நான் பாவத்துல இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது உண்மையா உங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. யாரும் மரிச்சு உயிர் தெழுங்க, மரிச்சா மரிச்சதுதான். மனுஷனா வந்து இந்த மனுஷங்களுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு, சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு நிரந்தரமான சமாதான வாழ்வு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய நிலைமை அறிந்தவர் கர்த்தர், உங்களை மாற்றுகிறவர் கர்த்தர், உங்கள் ஆழத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி அநேக முறைகள் அநேக தவறான காரியங்களிலே நான் போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சமாய் அதே சைகவை சந்தித்த தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறார்.